தேடுறோம் மேடம். நான்சென்ஸ். அத்திப்பட்டியை தேடுங்கய்யா. மேடம் அரசம்பட்டி, அம்மாப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அத்திப்பட்டி. கில்பர்ட் மறுபடியும் படிங்க. மேடம் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன், மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்க முடியுமா? நான் அதை சொல்லையா, திருப்பி படியா. திருப்பியா? அதுல இருக்கிற பேரப்படியா. அரசம்பட்டி, அம்மாப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அத்திப்பட்டி கிடைச்சிருச்சு மேடம். 1973 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைலையும் டேபிளுக்கு வந்தாகணும், இன்க்ளூடிங் மேத்ஸ். மேடம் இதுல அத்திப்பட்டியே இல்லையா மேடம்? மேடம் அத்திப்பட்டி என்ன அத்திப்பட்டி, இதுல இந்தியாவே இல்ல மேடம். எப்படா இருக்கும்? இது அமெரிக்கா மேப். போய் தமிழ்நாடு மேப் கொண்டு வாங்க. மேடம் அரசம்பட்டி, அம்மாப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வத்திப்பட்டி. மேடம் வத்திப்பட்டி கூட இருக்கு, அத்திப்பட்டியை காணும் மேடம். இந்திய வரைபடத்திலிருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்க. மேடம் அத்திப்பட்டிக்கு கீழே அத்திப்பட்டி இருக்கு. எப்படி நாயர், எப்படி? நான் தான் மேடம் பேப்பர் பறக்க கூடாதுன்னு அத்திப்பட்டி மேல வச்சேன். அத்திப்பட்டிக்கும் ஜெட்டிசனுக்கும் நிச்சயமா ஒரு தொடர்பு இருக்கு. எப்படி மேடம் சொல்றீங்க? அத்திப்பட்டிலையும் பட்டி இருக்கு, ஜெட்டிசன் விட்டு போன ஜெட்டிலையும் பட்டி இருக்கு. மேடம் நீங்க கும்பகோணத்துல இருக்கிற ஃபாதர் லூயிஸ சந்திச்சா உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடைக்கும் மேடம். ஓகே, கும்பகோணம் எப்படி போனோம்? சிதம்பரத்தை தாண்டா கும்பகோணம். சிதம்பரம் கொஞ்சம் படி. வணக்கம் ஃபாதர். நீங்க தானே ஃபாதர் லூயி? ஃபாதர் லூயி இறந்து விட்டார். ஃபாதர் லூயி இறந்துட்டாருன்னா அப்போ நீங்க அவரோட சன்னா? நானும் ஃபாதர் தான். என்ன ஃபாதர்? ஃபாதருக்கு அப்புறம் தானே சன்னு வரும். ஓ, உங்களுக்கு ஒரு சன்னு பிறந்ததால நீங்க ஃபாதர் ஆயிட்டீங்க. ஃபாதர் லூயி சாவறதுக்கு முன்னால இந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சொன்னார். இந்தாங்க. ஒண்ணுமே இல்லை. இதுல எதிர்க்கிற மாதிரி பொட்டிலே ஒண்ணு இல்லையே. ஒட்டியை பார்த்தாலே ஒண்ணு இல்லைன்னு தெரியுது, இதுல ஒண்ணுமே இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, இது கோட்டு அரக்கோன். சொல்லு சொல்லு சொல்லு. கட்டிசில தூக்க போறாங்க, கட்டிசில தூக்க போறாங்க, கட்டிசில தூக்க போறாங்க. ஏய் இன்னும் தீர்ப்பே சொல்லல, அதுக்குள்ள தூக்குல போடாதீங்க தூக்குல போடாதீங்கன்னா சொல்றேன். அது ஒண்ணு இல்லப்பா, உனக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி இவன் கிட்ட 1,000 ரூபாய் பெட்டி கட்டின. உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா நான் தோத்துடுவேன் இல்ல, அதுக்கு தான் கட்டுனேன். தேங்க்யூ, படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்துறேன். நான் ஆண்டவருக்கு புக்கா கொடுத்தேன், படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்துறேன். உலக சத்தியம் பண்ணியா? சத்தியமா தாங்க, படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்துறேன். இப்ப கூடுங்க. ஏன் படிக்கிறதுக்கு நீ எடுத்துன்னு போறியா? ஐயோ அது இல்லை வரானர். ஜெட்டிசன் கடத்தினது சாதாரண ஆட்களே அல்ல, நீதிபதி, கலெக்டர், சிஐடி போன்ற முக்கிய அதிகாரிகளை. சொல்லுங்க ஜெட்டிசன், ஏக்கா 3 பேரையும் கடத்தினீங்க. நான் அன்னைக்கு ஆட்டோ எடுத்துட்டு போனேன். ஆட்டோல 3 பேர் தானே உட்கார முடியும், அதான் 3 பேர் மட்டும் கடத்தினேன். இவரான செஞ்ச தவிர குற்றவாளி தானே ஒத்துக்கிட்டதுனால ஜெட்டிசனுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு தூக்கு கொடுத்தா எனக்கு பெருசா டெய்ஸா கொடுக்கும். ஏண்டா செடியும் பிடிச்சவன, அவங்க என்ன பட்டாசு பண்டுக்கா பாத்திரம் கொடுக்குறாங்க, எனக்கு தூக்கு கொடு, டென்சா கொடு, குத்து வழக்கு கொடுன்னு கேட்டுக்கிறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சொல்லுங்க மிஸ்டர் ஜெட்டிசன், 3 பேரையும் கடத்திட்டு போய் என்ன செஞ்சீங்க? பட்டல் அவங்க எல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சேன். மிஸ்டர் ஜெட்டிசன், ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் லைஃப் லைன் 50-50 யூஸ் பண்ணிக்கலாமா? ஜெட்டிசன், this is not கோன் முனேகா கோன் முடி, this is கோட். டென்னிஸ் கோட்டா, வாலிபால் கோட்டா? ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், குற்றவாளி கொண்டிருக்கும் ஜெட்டிசன் கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் 3 அப்பாவிகளை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார். யார் அப்பாவி? யார் அப்பாவி? அப்பா செத்து போனா அப்பாவி, அம்மா செத்து போனா அம்மாவி.
சைலண்ட். அப்பாவி அப்பாவின்னு சொல்றீங்களே, அந்த அப்பாவிங்க 3 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? எதுக்கே பின்னால பிளாஷ் அடிக்கிற? ஏய், இது பிளாஷ்பேக். என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் கூட்டமா வந்துருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. இது பூராவும் அத்திப்பட்டியா? இது பட்டாப்பட்டியா? ஐயா கலாய்க்காதீங்க ஐயா, நாங்களே 4 எடுத்து போய் வந்திருக்கோம் ஐயா. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஐயா, கடல் பக்கமா அடிக்கிற காத்துக்கு நிம்மதியா ஒரு பீடி பத்த வைக்க முடியலையா? வத்தி பற்றி எல்லாம் அணைஞ்சு போகுதுயா. அதுக்காக உனக்கு கவர்மெண்ட் செலவுல லைட் வாங்கி தர சொல்றியா? லைட் எல்லாம் வேணையா, ரொம்ப செலவாகும். காற்றடிக்காம இருக்கிறதுக்கு கடலோரமா ஒரு தடுப்பு சோறு கட்டி குத்தா போதும். ஏண்டா, நீங்க 4 நாள் பீடி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 கோடி ரூபாய் செலவுல தடுப்பு சோறு கட்டி தருவாங்களா? குடிக்கு போடா. ஐயா, மழைக்கால காத்தடிச்சா தெற்கால போய் பத்த வைப்போம், மேற்கால காத்தடிச்சா கிழக்கால போய் பத்த வைப்போம், 4 பக்கமும் காத்தடிச்சா நாங்க எங்க சாமி போய் பத்த வைப்போம். 9 பக்கத்துல போய் பத்தவை. எல கலெக்டர், எல வக்கீலு, எல இன்ஸ்பெக்டர், வகுறு எரியல. வாப்பா, என்ன பண்றீங்க வாப்பா? அவரு எரியுதுன்னு சொன்னேன்ல, அதான் பீடி பத்த வைக்கிறேன். வாப்பா, அதான் வந்துட்டேனப்பா. ஐயோ அது இல்ல வாப்பா, ஆத்து மீன் கடல் மீன் 2 வகை இருக்கு. ஆத்து மீன் தான் கடல் தண்ணியில நிக்குமா, இல்ல கடல் மீன் தான் ஆத்து தண்ணியில நிக்குமா? அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும். போகலாம் இங்கிருந்து. ஐயோ வாப்பா, போகணுமா? போக எல்லாரும் போவோம். போக எல்லாரும். என்ன செட்டு சார் புது கதையெல்லாம் சொல்றீங்க? வேணும்னா பாட்டி வர சுட்ட பழைய கதையை சொல்லவா? இது கதை அல்ல. நிஜமா? ஏய், பஞ்ச் டைலாக் பேசும்போது கதை, இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். உச்சான காது அறுத்துடும். வந்ததுல நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. இவரான இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்டுன்னு தான் இருக்கேன். இது ஒதுக்கப்பட்டவரின் ஓலக்குரல். ஏய், நான் தனியாள் இல்ல. என்ன தண்ணி விடுறாளா? பாருங்க, பீடி பத்த வைக்க அணை கட்டி குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தின அந்த அதிகாரிகளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க? அதிகபட்ச தண்டனையா? இந்த கோர்ட்ட 3 ரவுண்ட் அடிச்சிட்டு வர சொல்லிருப்போம். அவங்க உங்களை ஏமாத்திட்டு ஒயின் ஷாப்ல போய் 3 ரவுண்ட் அடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த தண்டனை பத்தாது. வேற என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்றீங்க? கல்யாணம், கருமாரி, காது குத்து, கடா வெட்டு, நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன், பர்த்டே பார்ட்டி, இப்படி எங்கேயுமே அவங்க குடிக்க கூடாது. அவர்களின் குடி உரிமை பறிக்கப்பட வேண்டும். பறிக்கிறப்போ 2 முருங்கையும் பறிச்சு கொடு. அப்பதான் நாளைக்கு குழம்புக்காகும். சைலண்ட். அது மட்டும் இல்ல, அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமன், மைத்துனன், பெண் கொடுத்தோர், பெண்ணெடுத்தோர். நிறுத்து. லொல்லு சபா 3/4 மணி நேரம் தான் இருந்துச்சு. இப்ப 1/2 ஆயிடுச்சு. நீ பாட்டு வளவளன்னு பேசிட்டு இருக்கிற. பாருங்க, இப்ப நான் சொல்ல போற தீர்ப்பு. ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் பாக்கலாம். இதுதான்